இம்மாதத்திலும் நம்மை வழிநடத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற அவர் நம் வார்த்தை வாசியுங்கள். சங்கீதம் 102:13 வாக்கியம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா! அதற்காக குறித்த நேரம் வந்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். சீயோனுக்கு தேவரீர் நீர் எழுந்தருளி இரக்கம் செய்யும், அதற்காக தயை செய்யும் காலமும் அதற்கென்று நீர் குறித்த காலமும் வந்தது என்று அழகாய் பக்தன் தன்னுடைய மன வாஞ்சையை ஆண்டவருடைய சமூகத்தில் எடுத்துரைக்கின்றார். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், நான் வாசம் செய்ய விரும்புகின்ற சீயோன், நான் வாழ விரும்புகின்ற, நான் தங்க விரும்புகின்ற சீயோன், இவைகளுக்கு நான் இரக்கம் செய்ய போகிறேன். சீயோன் அப்படின்னு ஆண்டவரின் வாசஸ்தலம் என்று பொருள். ஆண்டவர் எங்கே குடியிருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எங்கெல்லாம் விசுவாசிகள் தங்கள் இருதயத்திலே அவரை தொழுது கொள்கிறார்களோ, எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய துணையை நாடுகிறார்களோ, அவருடைய இருதயத்திலே அவர்கள் மத்தியிலே வாசம் செய்வேன் என்று சொல்லுகிறார். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்வேன் என்று சொல்லுகிறார். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அவர்கள் நடுவே வாசம் செய்வேன் என்று சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி, சீயோனாகிய அவர் வாசம் செய்ய விரும்புகின்ற உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை காண்பிக்கக்கூடிய காலம் வந்தது என்று திருமறை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த சீயோன் இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறது? சங்கீதக்காரன் சீயோனாய் தன்னை பாவித்து, இந்த சீயோன் ஆண்டவர் வாசம் செய்கின்ற இந்த ஸ்தலம் இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை அவர் எடுத்துரைக்கும் போது, இதற்கு மேல ஒரு குறிப்புல போட்டிருக்கு இல்லையா, அந்த தலைப்பு என்ன சொல்லுது? துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும். அப்போ இன்றைக்கு சீயோன் துக்கத்தில் இருக்கிறது, சீயோன் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறது, துன்பத்தில் இருக்கிறது, பெருமூச்சோடு இருக்கிறது. இந்த சீயோன் பலகீனமாய் இருக்கிறது, இந்த சீயோன் நிந்தனை நிறைந்ததாய் இருக்கிறது, இந்த சீயோன் தனிமையிலே இருக்கிறது, இந்த சீயோன் விரக்தியோடு கூட இருக்கிறது. முதல் 10 வசனங்களையும் சீயோனின் நிலைமையை குறித்து அவர் சொல்லுவாரு. தனிமை, நிந்தனை, விரக்தி, பெருமூச்சு, பலகீனம், இவைகளினால் கட்டப்பட்ட நிலைமையில சீயோன் காணப்படுகிறது. நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்கு நான் தயை செய்ய காலம், இதற்கு நான் குறித்த நேரமும் வந்துவிட்டது. இப்பொழுது நான் இறங்கி வருகிறேன், இந்த சீயோனை நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீயோனுக்காக மக்கள் எப்படி ஏங்கி தவித்தார்கள். மீண்டும் என் வாழ்க்கை ஆண்டவர் தங்குகின்ற வாசஸ்தலமாக, வனாந்தரமாய் போன என் வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகின்ற ஸ்தலமாய் மாற வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு இந்த மக்கள் இருந்தார்கள். மக்களின் எண்ணம் என்ன தெரியுமா? மக்களின் நிலை தனிமையாய், விரக்தியாய், நிந்தனை நிறைந்ததாய், போராட்டமாய், பெருமூச்சாய், பலகீனமாய் இருந்தது. ஆனால் அந்த மக்களுடைய ஆசை என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகின்றது 14வது வாக்கியத்துல, உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மீது வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்காக பரிதவிக்கிறார்கள். இந்த சீயோன் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், வாஞ்சையோடு கூட காத்து கொண்டிருக்கிறார்கள், ஆசையோடு கூட அவர்கள் நிற்கிறார்கள். சீயோன் வெறுமனே இருப்பது கர்த்தருக்கும் பிரியமில்லை, கர்த்தருடைய ஊழியக்காரருக்கும் பிரியமில்லை. இந்த சீயோன் மீண்டுமாக கட்டப்பட வேண்டும் என்கின்ற வாஞ்சை ஊழியக்காரருக்கு அதிகமாக இருக்கின்றது. தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே வளர வேண்டும், விசுவாசத்திலே வேரூன்ற வேண்டும் என்கின்ற வாஞ்சை, விருப்பம் அங்கே இருக்கின்ற அனைத்து ஊழியக்காரர்களுக்கு இருந்தது போல இன்றைக்கும் திரளாய் அநேக ஊழியக்காரர்களுக்கு தேவனுடைய சபையானது விசுவாசத்துல வேரூன்றி கட்டப்பட வேண்டும், போராட்டங்கள் நீங்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு நிறைந்தவர்களாய் ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. 16வது வாக்கியத்துல வேதம் சொல்லுகின்றது, அவர்கள் ஜெபிக்கிறார்கள். திக்கற்றவர்களுடைய ஜெபம், அவங்க ஜெபம் பண்றாங்க.
இந்த சீயோனாவது மீண்டும் அது அழகு பெற வேண்டும். இந்த சீயோன் மீண்டுமாக எழுச்சி பெற வேண்டும். இந்த சீயோன் மீண்டுமாக கட்டப்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு மிகுந்தவர்களாய் அவர்களும் காணப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களை, சீயோன் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. அந்த சீயோனுக்காக ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சீயோன் மீண்டும் கட்டப்பட வேண்டும் என்கின்ற ஆசையோடு இருக்கின்ற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்ய போறார் அப்படின்னா, திருமறை சொல்லுகிறது 15வது வாக்கியத்துல, கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையிலே வெளிப்படுவார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல ஆண்டவர் செய்ய போற நன்மை, நான் குறித்த நேரம் வந்துவிட்டது, தயை செய்யும் நேரம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொன்னாரே. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாட்கள்ல நான் தயை செய்த குறித்த இந்த நாட்கள்ல நான் இதை கட்டி என் மகிமையை வெளிப்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். சீயோன் கட்டப்பட போகின்றது. நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட போகின்றது. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற விரக்தி, வேதனை எல்லாம் நீங்க ஆண்டவர் நம்முடைய மகிமையினாலே நம்மை நிரப்ப போகிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எனக்கென்று நீ தயை செய்யும் காலம் வந்துவிட்டது என்று சொன்னீரே, என்னை கட்டி எழுப்பும், என் மூலமாக உடைய நாமம் மகிமைப்படட்டும். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்கின்றாரோ, புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல அற்புதம் செய்து முடித்தவுடன் ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை மகிமையை புகழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமின் மகள் அல்லவா இவன். 18 வருடங்களாக சாத்தானவன் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருந்தான் என்று கூனியாய் நடந்து வந்த ஒரு பெண்ணை நிமிரச் செய்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவர் ஆபிரகாமின் குமாரத்தி, சாத்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தார். இந்த குமாரத்தி விடுதலை பெற வேண்டும். அவள் எழுந்து அவள் நிமிர்ந்து நின்றாள் என்று திருமறை சொல்லுகிறது. ஜனங்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, சீயோனை ஆண்டவர் மீண்டும் கட்டுவார். சீயோனின் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுவார். நம்பிக்கையோடு கூட இருங்கள். தயை செய்யும் காலம் வந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பின் அவர் மறுபடியும் ஒன்றை சொல்லுகிறார். 19வது வாக்கியத்துல, கர்த்தர் கற்றுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். ஆண்டவர் நம்மை கவனிக்க தொடங்கிவிட்டார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கண்ணோக்க தொடங்கிவிட்டார். எங்க ஆண்டவர் திருமறையில புதிய ஏற்பாட்டுல யாரையெல்லாம் உற்று பார்த்தாரோ அவர்களுடைய வேதனைகள் எல்லாம் நீங்கியது, அவருடைய பாடுகள் எல்லாம் நீங்கியது. அவர் கவனிக்க தொடங்கிவிட்டேன் என்று சொல்லுகிறார். உன் வாழ்க்கையை மாற்ற, கொலைக்கு நியமிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையை விடுதலையாக்க, ஆண்டவர் கட்டுண்டு கிடைக்கின்ற நம்முடைய பெருமூச்சிலிருந்து நம்மை விடுவிக்க ஆயத்தமாகிவிட்டார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். குறித்த காலம் வந்துவிட்டது என்று சொன்னார். தயை செய்யும் நேரம் வந்துவிட்டது என்று சொன்னார். வார்த்தையின்படி ஆண்டவர் நிச்சயமாக என்னை செய்வார். இந்த நன்மை எதற்காக அப்படின்னா, திருமறை சொல்லுகிறது 18வது வாக்கியத்துல, பின் சந்ததிக்காக இது எழுதப்படுகின்றது. சிருஷ்டிக்கப்படும் ஜனம் உம்மை துதிக்கும். இனி வர்ற ஜெனரேஷன், இனி வர்ற தலைமுறைகள் ஆண்டவரை துதிப்பதற்காக ஆண்டவர் நம்மை அடையாளமாய் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில செய்கிற அற்புதம், அதிசயம் உங்களுக்கானது மாத்திரம் கிடையாது. பின் வருகின்ற சமுதாயம், பின் வருகின்ற சந்ததி அதை அறிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல் வாய்ப்பாக அவர்களுக்கு அமையும். எனவே ஆண்டவர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். இந்த பகுதியில சீயோனை குறித்து நாம் வாசித்தோம். யார் சீயோன்? ஆண்டவருடைய ஸ்தலமாய், வாசஸ்தலமாய் இருப்பவர்கள் தான் சீயோன். ஆண்டவர் எங்கே வாசம் செய்கின்றார்? நம் வாழ்க்கையிலே வாசம் செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு சீயோனின் நிலை எப்படி இருக்கிறது? பரிதவிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. பெருமூச்சோடு, பலவீனத்தோடு, நிந்தனையோடு, வேதனைகளோடு, போராட்டங்களோடு நிற்கிறது. இந்த சீயோனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இரக்கம் செய்யும் காலம் வந்துவிட்டது, தயை செய்யும் காலம் வந்துவிட்டது, குறித்த நேரமும் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த சீயோனை உயர்த்துவதற்கு முன்பாக சீயோனுக்காக ஜெபிக்கிற ஊழியர்களை எழுப்புகிறார். அதற்காக ஜெபிக்கவும் அதில் வாஞ்சையா இருக்கக்கூடிய ஊழியர்களை எழுப்பினாரு. அதற்கு பிறகு ஆண்டவர் சொன்னாரு, என் காலம் வந்துவிட்டது, நான் இதை கட்டி முடிக்க போகிறேன்.
கட்டப்பட்டவர்களை நான் கண்ணோக்க போகிறேன். இனி இந்த உலகத்துல உங்களுக்கு பலகீனம் இல்லை, பெருமூச்சு இல்லை, கட்டுக்கள் இல்லை. நீங்கள் வாழ்க்கையை புதிதாய் தொடங்குவீர்கள். பின் வருகிற சந்ததி, இனி வரப்போகின்ற ஜெனரேஷன் உங்களை பார்த்து என்னை துதிக்கும். இதற்காகவே நான் உங்களை எழுப்ப போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த மாதத்திற்குள் செல்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவாராக. ஆமென்.